சித்தரையா வணக்கம். வணக்கம். இப்போ வந்து ஆனாம்பழம்னு ஒன்று இருக்குது. யானைக்கு உண்டான பலத்தை கொடுக்குறது ஆனாம்பழம்னு பேர் வச்சுக்காக. அப்பேற்பட்ட பழத்தையும் நம்ம காமிச்சிடுவோம். வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும், சாப்பிட்டா தேன் மாதிரி இனிக்கும். அதை தான் இப்போ காட்ட போகிறோம் பாருங்க. இதுதானுங்களா? இது ஆனாம்பழம். இது செடியா மரங்களா? செடி இனத்தை சேர்ந்தது. பூவு, இது பிஞ்சு, இது பழம். பழம் வெள்ளை வெள்ளையன்னு இருக்கா? உள்ள ஒரு விதை இருக்க மாதிரி இருக்குது. நல்லா நெல்லிக்காம இருக்கும். ஆனாம்பழம் நேர்களே நான் சாப்பிட்டு பார்க்குறேன். விதையை துப்பிடணும். நேரில் விதை இப்படி வரும். விதையை துப்பிடணும். ஜூஸை மட்டும் சாப்பிடணும். அவ்வளோ தேன் மாதிரி இனிக்கும். இந்த பழங்கள் வந்து இப்படி சாப்பிட நமக்கு உடம்புல வந்து எனர்ஜியே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த எனர்ஜியெல்லாம் கொடுக்கறதுனால ஆணை பழம் இருக்காது. ஆனாம்பழம் பேர் வச்சுருக்காங்க. அந்த பழத்தை கொடுக்கக்கூடிய ரொம்ப பயன்படும் போலையே. அணுக்கள் குறையா இருக்கு இல்லையா? அவங்களுக்கு வீரிய விருத்திக்கு, கருமுட்டை வளர்ச்சிக்கு, எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் மஞ்சளானா எப்படி இருக்குமா? நல்ல கம்ம வாசம் வரும். மோந்து பாருங்க. பூக்கள் அழகா வெள்ளை நல்லா மோந்து பாருங்க. சூப்பரா இருக்கா? அழகா வாசமும் கருவேப்பிலையும் சேர்ந்து வரும். இது வந்து குழந்தை பாக்கியத்துக்கு அருமையான மருந்து. சூப்பர். ஆமா. இதோட என்ன சூரணங்கள்லாம் இருக்குது. சூரணத்தோட லேகியம்லாம் சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா 2 மாசம் 3 மாதத்துல கண்டிப்பாக குழந்தை உண்டாகும், கருத்தரித்தல் உண்டாகும். அவங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் சரி, கர்ப்பப்பையில் 26 வயதில் கர்ப்பக்கூடும் சரியாகும். ஆண்களுக்கு உண்டான குற்றம் குறைகள் இருந்தாலும் சரியாகிய வீரிய விருத்தியத்தை கொடுத்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மூலிகை. வீரிய விருத்தியை கொடுக்க சக்தியை கொடுக்கக்கூடியது.